தொலைபேசி வித்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு நல்ல ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள சின்ன 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 சர்ப்ரைஸ், பெரிய 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 ரொமான்ஸ். அந்த ரொமான்ஸ் நான் சொல்லலை, பட் நல்ல ரொமான்ஸ் போச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்டு நியூ மேரிடு கப்பிள் வேறு, ஸோ சொல்லவே தேவையில்லை, செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இது வரைக்கெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்டு அவங்க எல்லாமே முடிச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு சமாதானம் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு ஹனியை வந்து கிளம்பிடுவாங்க. இவங்களும் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு நல்லா ஒரு ஹாப்பி மூடில், அதனது கல்யாண கலை ஃபேஸில் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கலையில் அவங்க அப்படியே ஜாலியாக செம்ம மைண்ட் செட்டில் ஹாப்பியாக ஆஃபீஸ்க்கு போவாங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ்க்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஹாய் 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 சொல்லிக்கிட்டே என்ட்ரி ஆவாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஷார்ட்டாக பார்ப்பா, என்ன என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி குதிரை இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அப்போவங்களாம் இருக்கிறவங்கெல்லாம் சும்மா இருக்குமா, அதை என்ன சொல்கிறது, லைஃப்பில் எதிர்பாராத விஷயம்லாம் நடந்துருச்சு அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த ஹாப்பியில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சேட்டையும் பண்ணுவோம். இருக்கிறவங்க வம்பிழுக்கிறது, நோண்டுறது, கிண்டல் பண்ணுறது, இப்படி எல்லா சேட்டையும் பண்ணுவோம். நம்மளும் சேம் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே தண்ணி நல்லா வெறிஞ்சு கொட்டுது, ஐயோ. ஸோ இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸில் செம்மையாக என்ஜாய் மூடில், செம்ம ஹாப்பி மூடில் இருப்பாங்க. நம்மளோட ஆஃபீஸ் குயின் வந்து என்ட்ரி ஆவாங்க. ஹாய் பவி, ஹே ஹாய்டி அப்படிம்பாங்க. என்ன இவ்வளோ குஷியாக இருக்கா, என்ன விஷயம் அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லையே, இல்லையே ஏதோ இருக்குதே, ஒன்றும் இல்லையே, ஏய் உண்மை சொல்லடி அப்படிம்பாங்க. அதுவா நேற்று நைட் ஹனி வந்திருந்தேன் அப்படி சொன்னோம். ஓ அப்போ நான் நீ குஷியாக தான் இருப்பேன் அப்படிம்பானு. ஹனி வந்தால் நான் குஷியாக இருப்பேனா? ஹனி வந்தால் மட்டும் நீ குஷியாக இருக்க மாட்டேடி, ஹனி வந்தால் நீ டபுள் மடங்காக குஷியாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன டபுள் மடங்கு, ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்காத, நடிக்காத, நடித்ததெல்லாம் போதும் அப்படிம்பாங்க. சரி 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 விடு விடு விடு, நமக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கட்டும், அதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணாத அப்படிம்பாங்க. சரி வா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக 2 பேர் சேர்ந்துட்டு ஜாலியாக டீ குடிச்சிட்டு, இவங்க அந்த டீ குடிக்கும் போதெல்லாம் டீ குடிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க ஃபேஸில் இருந்து நல்லா ஸ்மைல் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்மளால் நோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, பவி சம்திங் சம்திங், என்ன சம்திங் சம்திங் நத்திங் அப்படிம்பாங்க. இல்லை இல்லை சம்திங் சம்திங், உன் ஃபேஸில் ஸ்மைல் வேறு லெவலில் வருது அப்படிம்பாங்க. நத்திங் அப்படிம்பாங்க. இல்லவே இல்லை சம்திங் சம்திங் தான், உண்மையை சொல்லு நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏய் சும்மா இரேண்டி நீ வேறு அப்படிம்பாங்க. பவி என்கிட்டயே மறைக்கிற பத்தியா அப்படிம்பாங்க. இப்போ என்ன உனக்கு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அவ்வளோதானே? அவ்வளோதான், எனக்கு அவளுக்கு மேரேஜ் நடந்துச்சு. என்ன? உடனே ஷாக் நம்ம ஆஃபீஸ்க்கு, ஓகேவா? என்னடி சொல்கிற அப்படிம்பாங்க. இரு இரு, ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? 2 பேருக்குமே ஓகே ஆகிடுச்சி, அதனால் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்க. ஏன்னா நான் கதையை சொல்லிகிட்ருக்கேன், உண்மையை சொல்லிகிட்ருக்கேன். நேற்று நைட்டு அவள் வந்தால், அவளுக்காக நான் ஒரு சாரீ வாங்கி வச்சுருந்தேன், அதை ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ அவளுக்காக நான் ஒரு செயினும் வாங்கி வச்சுருந்தேன், அதையும் ப்ரெசென்ட் பண்ணேன். நானே அவளுக்கு கட்டி விட்டேன். ஸோ எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு. செயின் கட்டி விட்டதுனால மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? ஹலோ, இப்போல்லாம் மஞ்சள் கயிற்றுல தாலி கட்டுறது இல்லைம்மா, தங்க கயிற்றுல தான் தாலி கட்டுறாங்க தெரியுமா அப்படிம்பாங்க. அது என்னமோ உண்மைதான், அப்புறம் என்ன எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அது ஒத்துக்க முடியாது. என்ன ஒத்துக்க முடியாது உனக்கு? நாங்கள் யாருமே வரல, ஐயர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படி சொல்லுவாங்க. அது என்னது அக்னி இல்லை, நிறைய சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. எங்கள் 2 பேருக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடவுளை பெருசாக நினைக்கிறோம், அந்த கடவுளை சாட்சியாக வச்சு அண்டு எங்கள் காதலையும் சாட்சியாக வச்சு நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லுவாங்க. தூள் கிளப்புற போப்பா அப்படிம்பாங்க. சரி ட்ரீட் எங்க அப்படிம்பாங்க. ட்ரீட்டா? என்னத்துக்கு ட்ரீட்டு? நீ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நான் உனக்கு ட்ரீட்டெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. ஏய் இதெல்லாம் டூ மேட்ச், எனக்கு மரியாதை ட்ரீட் வை அப்படி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு கிஃப்ட் கொடு அப்படிம்பாங்க. நீ தான் உன் மேரேஜுக்கு என்ன கூப்பிடல, அப்புறம் எப்படி நான் கிஃப்ட் தருவேன்? அதான் நீ என் மேரேஜுக்கு வரல, அப்போ நான் உனக்கு ட்ரீட் தரமாட்டேன். இதெல்லாம் போங்காட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு வேணுங்கிறது அப்படி தெளிவாக கேளாண்டி, அதையும் எப்படி ட்ரீட்டு கேட்டு சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லுவாங்க. நான் உங்ககிட்டலாம் நான் ஹனிக்கிட்டே கேட்டுக்கிறேன். ஐயோ
நீ காரியத்துக்கு எடுத்து விட்டுறாத, தெய்வமே உன் காலை காட்டு, நான் உன் காலில் வேணாலும் விழுகிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாத, உனக்கு சோறு தானே வேணும், என்ன வேணாலும் நான் வாங்கி தரவா அப்படிம்பாங்க. என்ன பைப்பில் ஹனி பேரை சொன்னது இப்படி சுருண்டுடுச்சு, என்ன விஷயம் அப்படிம்பாங்க. இல்லை, இப்போ வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கு தெரியாது, அப்படியே யாருக்கிட்டே சொல்லணுன்னாலும் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நான் வேறு உங்ககிட்ட உளறிட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு, என்னை கூறாக போட்டு விற்றுருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடனே சிரிப்பு வந்துடும். சரி சரி பார்க்கலாம், ஆனால் உனக்கு கண்டிஷன் என்ன, நான் கேட்குறது நீ எனக்கு வாங்கி தரலன்னா நான் கண்டிப்பாக ஹனிக்கிட்ட போயிடுவேன்னு சொல்லி, அம்மா தாயே நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்நாக்ஸ் ஆச்சு லஞ்சுக்கு வெளில போகலான்னு போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு பாக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், நான் வெளில போகலாம் வான்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. வெளில போகும்போது நம்ம ஆஃபீஸ் குயினுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். பைக்கர் அவங்க ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் தான் ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. 2 வீலரில் போகும்போது பேக் சைட்லேருந்து ஒரு வண்டி வந்து மோதுனதுனால நம்ம பவி சேஃப், பக்கா சேஃப். நம்ம குயினுக்கு வந்து லேசாக காலில் ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி கட்டெல்லாம் பெருசாக போட்டு, ஏன்னா இந்த காயத்துக்கு இவ்வளோ பெரிய கட்டா அப்படிங்கிற மாதிரி பெரிய கட்டை போட்டுட்ருவானுங்க காலில் நல்லா. அப்போது குயின் சொல்லுவாங்க பவிக்கிட்ட, உன்கிட்ட ஒரு சாப்பாடு கேட்டது ஒரு குத்தமா, இப்படி எனக்கு காலில் கட்டு போட வச்சிட்டியேடி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீ கேட்ட நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சும்மா ஜாலியாக இப்படி பேசிக்கிட்டே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வருவாங்க. வெளில வரும்போது பவி வந்து ஒருத்தவங்க மேலே மோதிடுவாங்க. மோதினது இவங்க இருந்துட்டு சாரி 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 சொல்லிவிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவாங்க. பவி ஸ்டாச்சு மாதிரி நின்று ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி டல்லாகிடும், அப்செட் ஆகிடுவாங்க. அப்செட் ஆனதுக்கப்புறம் இவங்க குயின் இருந்துட்டு, பவி என்னாச்சு, சரி வா போகலாம் அப்படி சொல்லுவாங்க. எந்த ரியாக்ஷனுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. பவி என்ன எப்படி நிற்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ இருந்து அவங்க வாயவே திறக்க மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, டோட்டலி சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்த ஒரு அந்த பர்சன் ஒருத்தவங்க மேலே இடித்ததுக்கப்புறமா அவங்க டோட்டலி சைலண்ட் ஆகி ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. வாயிலிருந்து வார்த்தைகளே வராது, உயிர் மட்டும்தான் இருக்கும் பாடியில். பட் அவங்கக்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இருக்காது, யார்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க, எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க, டோட்டலி சைலண்ட், ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. நம்ம குயின் என்ன பண்ணுவாங்க, அதை கன்சிடர் பண்ணிக்காமல் இவங்க மாட்டு பேசிக்கிட்டே வருவாங்க. இன்றைக்கி எதுவும் வேணாண்டி, இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஸோ நம்ம இன்னொரு நாளைக்கு லீவில் பார்த்துக்கலாம், நம்ம நேராக ஆஃபீஸ் போகலாம், போயிட்டு பெர்மிஷன் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இன்னும் பேசிக்கிட்டே போவாங்க. பட் பவி சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, நான் அதை கண்டுக்க மாட்டாங்க, கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, சைலண்ட்டாக போயிடுவாங்க. ஆஃபீஸ் வரைக்கும் வந்துடுவாங்க. ஆஃபீஸ் வரை வந்ததுக்கப்புறம், பவி என்னாச்சு உனக்கு, நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ சைலண்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம், ஏதாவது ரியாக்ஷன் கொடு, இப்படி சைலண்ட்டாக இருந்தால் எனக்கு எதுவுமே புரியல, பவி ஒன்றை தான் என்னாச்சுன்னு கேட்பாங்க, நோ ரியாக்ஷன், டிட்டு சைலண்ட். அவங்க மாட்டு போவாங்க, ப்ளேஸில் உட்காருவாங்க, சிஸ்டத்தை பார்ப்பாங்க, பேக் எடுப்பாங்க, வந்துடுவாங்க, எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் குயின் தான் வந்து அவங்க மேனேஜர்கிட்ட, சார் இந்த மாதிரி அவங்களுக்கு எது ஹெல்த் சரியில்லை சொல்லிவிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு இவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. யார் கூட்டிகிட்டு வருவாங்கன்னா, குயின் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து ரூம்லேயும் நிறைய நேரம் பேசுவாங்க. அப்படியே சில மாதிரி அப்படியே இருப்பாங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல். இவங்களுக்கு பயந்துருவாங்க. நம்ம குயினுக்கு வந்து பயம் வந்துடும், ஐயோ இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல, ஏன் இவன் இப்படி இருக்கா, ஜஸ்ட்டு நான் கூட்டிகிட்டு போனேன், எனக்கு சின்ன காயம்னாச்சு, இன்னைக்கு கட்டு தான் பெருசாக போட்டிருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒருவேளை என்ன ஆஃபீஸ் குயினை நினச்சி அப்படி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, பவி சொல்கிறத கேளு, இங்கே பாரு என்னைய, நான் நல்லா தான் இருக்கேன், இது ஒரு சின்ன காயம், பெருசாக கட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான், நான் நல்லா இருக்கேன், உனக்கு என்ன ஆச்சு, ஏதாவது பேச, ஏன் இப்படி இருக்க, எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ பவி ப்ளீஸ் பவி ஏதாவது பேசு பவி, கெஞ்சுவாங்க, கதறுவாங்க, நோ ரியாக்ஷன். இவங்க பார்த்துட்டு இவங்களால முடியாது,
ரொம்ப பயந்துட்டு உடனே ஹனிக்கு கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஹனி அழுதுருவாங்க. ஹனிக்கிட்ட ஃபோன்லேயே அழுதுகிட்டு, "ஹனி ப்ளீஸ் ஹனி நீ உடனே கிளம்பி வா. இங்கே பவிக்கு என்னாச்சுன்னு தெரில. அவள் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. டோட்டலாக சைலண்ட்டாக இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டே பேசவும் ஹனியும் அங்கே பயந்துருவாங்க. அவங்களும் கேட்பாங்க, "ஐயோ என்னாச்சு சொல்லு, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு." "ஐயோ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ப்ளீஸ் நீ நேரில் வா. என்னால் முடியாது. இங்கே பவி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் ஹனி நீ வா 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 வான்னு" இவங்களும் ஃபோனில் அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அம்மாக்கிட்ட ஏதாவது கதை சொல்லிவிட்டு இவங்க இப்படி இருக்கிறதுனால உடனே கிளம்பி வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டோர் இவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் குயின் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேட்பாங்க, "ஏய் என்னாச்சு?" அப்படின்ட்டு. "தெரில நீயே பாரு வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க அப்படியே செவுத்துல சாஞ்சு உக்காந்துட்ருப்பாங்க. அவங்க என்ன தான் நடந்துச்சு இவங்களும் பேசுவாங்க. "பவி என்கிட்ட என்னை பாரு, என் கூட பேசு" அப்படின்னு ரொம்ப நேரம் கூப்பிடுவாங்க. எதுவும் இருக்காது. அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்ல வருவாங்க ஆஃபீஸ் குயின். பவி உடனே ஒரு குட்டி குழந்த எதையா பார்த்து பயந்துட்டா, இல்லை யாரோ திட்டிட்டா அடிச்சிட்டா, அவங்க அம்மாவை நல்லா டைட்டாக ஒரு ஹக் பண்ணி அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மேபி எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ணிங்கன்னு தெரியாது. அந்த ஒரு ஃபீல் அது வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தை அந்த பயத்துலேயோ இல்லை யாரோ அவங்கள அடிச்சிட்டா திட்டிட்டா எப்படி அந்த ஒடுங்கி போய் அவங்க அம்மாவை ரொம்ப நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுவாங்களோ, அந்த மாதிரி பவி ஹனியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஹனிக்கு ஒன்றும் புரியாது, இவங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஆஃபீஸ் குயினுக்கு ஒன்றும் புரியாது. என்ன நடந்துச்சு, ஏன் இவன் இப்படி அழுகுறான்னு 2 பேருக்குமே புரியாமல் அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போது அவங்கள சமாதானம் பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க, "பவி ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், எதுக்கும் அழுவாத, ஒன்றும் இல்லை பவி, இப்போ என்ன நடந்துச்சு, நான் இருக்கேன், ஜஸ்ட் ரிலாக்ஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள தடவி விட்டுட்டு அவங்களோட நெஞ்சில் அப்படியே அவங்கள அணைச்சிக்கிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, "ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹனி கேட்பாங்க, "ஏய் என்ன தான் நடந்துச்சுனாவது சொல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, "இல்லை இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்லான்னு வெளில போனோம், அங்கே எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, சரின்னு ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கே எனக்கு கட்டெல்லாம் போட்டாங்க, இன்ஜெக்ஷனெல்லாம் போட்டாங்க, அங்கேருந்து வந்ததுலேருந்து இப்படி இருக்கா, ஏன் எதனாலன்னு எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி இருக்காளா, உனக்கு நீ நல்லா தானே இருக்க, இவளுக்கு என்ன?" "ஏய்" அப்படிம்பாங்க. சரி ஓகே ஆனால் இப்போ ஏன் இப்படி இருக்கா, ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பயம், பதட்டம், ஏன் என்னன்னு தெரியாது, ஒரு கன்ஃபியூஷன், இப்படி எல்லாமே இருக்கும். பவியா அழு 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 அழுன்னு எவ்வளோ அழுக முடியுமோ தேம்பி அழுவாங்க. நல்லா டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு, "ஓகே பவி ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், அழுகாத, சரி எல்லாம் சரியாக போய்டும், நான் இருக்கேன்னு அவங்கள சமாதானம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அவங்கள விடவே மாட்டாங்க. அவ்வளோ டைட்டாக நல்ல டைட்டாக அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயம், அந்த வலி, சம்திங் ஏதோ ஒன்று அவங்கள அந்தளவுக்கு பிடிச்சிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்க குயின்கிட்ட சொல்லுவாங்க, "சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, உங்கள் வீட்டில் உங்களை தேட போகிறாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் உங்கள் வீட்டில் ஓகேவா, எதுவும் சொல்ல மாட்டாங்களா?" "இல்லை நீ வேணுமா போ, நான் அவளை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அம்மாவுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லை நீ அவள் கூட இருந்தால் அவள் நார்மலாக ஆக மாட்டா, ஏன்னா இவன் என்னை விடவே மாட்டேங்கிறா, இதிலே தெரியலையா, ஸோ நீ போ, நான் இவளை பார்த்துக்கிறேன், மார்னிங் நானே உனக்கு கால் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க ஹனி. "ஓகே தானே உனக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இங்கே பாரு ஹனி, ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, பட் நான் போகணுமா, நானும் இங்கேயே இருக்கிறேனே" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஷுவரா?" அப்படிம்பாங்க. "ஷுவர் தான், நான் கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி, அண்டு நான் கால் பண்ணுறேன், இவன் நார்மலானதும் நானே கால் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க ஹனி. "ப்ளீஸ் மறக்காமல் கால் பண்ணி, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கு புரியுது சுச்சுவேஷன் என்னன்ட்டு, நான் அவகிட்ட பேசுகிறேன், அவள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளே நார்மல் ஆகிட்டு அவளே சொல்லுவா, ஸோ டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன், நீ டேக் கேர், நீ பார்த்துட்டு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, இன்டிமேஷன் கொடு, நீ வீட்டுக்கு ரீச் ஆகிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க.
சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவிக்கிட்ட பேசி போவாங்க. ஹனி இருந்துட்டு இல்லை வேணாம் நான் சொல்லிக்கிறேன் நீ கிளம்பு அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் லாக் பண்ணிட்டு டோரை கிளம்பிடுவாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் பண்ணி அவங்க மடியில் படுக்க வச்சு அவங்கள சமாதானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி ஒன்றும் இல்லை, அந்த அது தேம்பி அந்த தேம்பல் மட்டும், ஐயோ அது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த நல்லா அழுது முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி தேம்பி அழுகும்போது அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த கண்ணில் தண்ணி வராது, ஆனால் அது மட்டும் இருக்கும். அவங்க அழுதுகிட்டே அந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போ அவங்க மடியில் படுக்க வச்சுட்டு அவங்க ஷோல்டரில் தட்டி விட்டுக்கிட்டு அவங்களும் அந்த செவுத்துல சாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பவி, சரி பவி, நான் இருக்கேன், நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே அவங்க ஷோல்டரில் தட்டி விட்டுக்கிட்டே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிக்கிட்டு இவங்களும் நல்லா அழுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்து வெளிலவே வர மாட்டாங்க. ஆனால் ஏன் இப்படி இருக்காங்க, எதனால் இப்படி இருக்காங்கன்னு இவங்களுக்கும் புரியாது, அங்கே குயினுக்கும் புரியாது. இவன் இப்படி சைலண்ட்டாக இருப்பாள், பவி சைலண்ட்டாக இருப்பாள். இவனும் சரி சமாதானம் ஆவான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாள். சமாதானம் ஆல்மோஸ்ட் நடுராத்திரி ஆகிடும், ஒரு 12-1 o'clock வச்சுக்கோங்களேன், அந்த டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் பவி கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காருவாங்க. அப்போவும் ஹனி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்ததும் உடனே இவங்க எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு லைட்டாக அவங்களுக்கு ஃபுட்டு அந்த டைமுக்கு ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கும் ஊட்டி விடுவாங்க. அவங்க பவி ஹனியோட ஃபேஸை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன ஒன்றும் இல்லை, சாப்பிடு, சரியாக போயிடும், எல்லாமே சரியாக போயிடும், ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவாங்க. உடனே இங்கே எனக்காக சாப்பிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உடனே லேசாக கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் வரும். அந்த கண்ணு கலங்கிக்கிட்டே அவங்க சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இவங்க ஊட்டி விட்டுட்டு அந்த கண் தண்ணியை தொடச்சி விட்டுட்டே இருப்பாங்க. பவி, ஏன் இப்படி பண்ணுற, என்ன தான் நீ உன் மனசில் நினச்சிட்ருக்க, எதுவாக இருந்தாலும் சொல்ல, இப்படியே உன்னையே போட்டு நீ வருத்திக்கிட்டு இந்த அளவுக்கு நீ உனக்குள்ளே போய் அழுதுகிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்காத ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடியாக இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன், எதுவாக இருந்தாலும் சொல்லு, உன் மனசில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படாது ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பவி அப்படின்னு அவங்க கெஞ்சுவாங்க. பட் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சம்திங் கோவம் ஏதோ வந்துடும் நினைக்கிறேன். ஃபுட்டு வேணாலும் தட்டி விட்டுருவாங்க. அப்போது அவங்களுக்கு லைட்டாக கோவம் வர மாதிரி இருக்கும். பட் பவியோட கண்டிஷனை பார்த்து இவங்க ஓகே சரி, இப்போ என்ன, நான் உன்னை எதுவும் கேட்கக்கூடாது அவ்வளோதானே, சரி நான் எதுவும் கேட்கல ப்ளீஸ், இது மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டு நீ சைலண்ட்டாக படு, நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன், உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, இல்லை லைஃப் லாங் நான் இது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன்னா இப்படியே இரு, நான் உன்னை எந்த விஷயத்திலும் கம்பல் பண்ண போகிறதே கிடையாது, உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லு, இல்லைன்னா வேணாம், அண்டு இதுக்கப்புறம் இந்த டாபிக் பற்றி நான் பேசவும் மாட்டேன், ப்ளீஸ் எனக்காக இந்த கொஞ்சம் சாப்பாடு மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக மறுபடியும் அவங்க ஊட்டி விடுவாங்க. அவங்களோட அன்பில் இவங்க அந்த அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க கண்ணிலேருந்து தண்ணியும் வரும், கொஞ்சம் கோவமும் இருக்கும். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அப்போ மட்டும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் ஹனி பேசி அவங்கள சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சு அந்த கண்ணு தண்ணியெல்லாம் துடைச்சி வச்சு மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் கொடுத்து வாயெல்லாம் துடைச்சி விட்டு மறுபடியும் அவங்க மடியிலேயே படுக்க வச்சு அவங்கள தூங்க வைப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சு ஆல்மோஸ்ட் விடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன். எல்லோரும் செம்ம காண்டில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் நாளைக்கு கண்டிப்பாக என்ன நடந்துச்சு, எதனால் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சேம் டைலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருக்கும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்டு குட் நைட். குட் நைட் அண்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் குட் நைட் எப்படி ஒன்றா வச்சுக்கோங்க.
அண்ட் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரி, ஓகே, பாய் பாய், குட் நைட்.